சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜியை கள்ளழகர் எதிர்சேவை நடத்தி அழைத்து செல்வது போன்று வீதி உலா நடத்தி கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி அருணாச்சலபுரம், புதுப்பட்டி உள்ளிட்ட 20 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது புதுப்பட்டி கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற KT ராஜேந்திர பாலாஜியை கள்ளழகர் சுவாமியே எதிர்சேவை நடத்தி அழைத்து செல்வது போன்று வீதி உலா நடத்தப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய KT ராஜேந்திர பாலாஜி அதிமுக கட்சி சின்னத்தின் நிறங்கள் கொண்ட பலூன்களை பறக்கவிட்டார். இதையடுத்து மக்கள் மத்தியில் பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, சிவகாசி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதிலிருந்து வரி மட்டுமே உயர்ந்துள்ளது என்றும், திமுக ஆட்சியில் எல்லா வரியும் 2 முதல் 3 மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். அதுவும் மாநகராட்சியில் வருகின்ற காரணத்தினால் இந்த ஊர் இன்னும் நல்ல முறையில் டெவலப் ஆகும். மாநகராட்சி ஆக்கி இவங்க வரியை கூட்டியிருக்காங்க. எந்த மாநகராட்சி வரியை கூட சொல்லி உத்தரவே கிடையாது. அங்கவே தேவைப்பட்டால் அவர்களே கூட்டிக்கலாம். ஆனா இந்த ஆட்சி வந்த உடனே வரியை தான் கூட்டினாங்க. எல்லா வரியும் 2-3 1000 ரூபாய் வீடுக்கு வரி கட்டின ஊரை இன்னைக்கு 2000 3000 கட்டுறாங்க. அந்த அளவுக்கு வரியை கூட்டியாச்சு. கரண்ட் பிள்ளையும் கூட்டிட்டாங்க. கேட்ட டெல்லியே சொல்லுவாங்க, அதிமுக ஆட்சி இருக்கும்போது நம்ம மந்திரியா 10 வருஷம் இருக்கும்போது கரண்ட் பிள்ளை கூட்டணுமா, வீட்டு வரியை கூட்டணுமா, சொத்து வரியை கூட்டணுமா? இன்னைக்கு பத்திரப்பதிவு பதிய முடியல. லஞ்சம் அவ்வளவு கேட்கிறான். ஒரு வீடு கட்டணும்னா வீட்டு அமுல்படுத்த முடியல. அப்ரூவல் போடுறதுக்கு ரூபா, வரி போடுறதுக்கு ரூபா. இது மொத்தத்தில் லஞ்சத்தில் இருக்கின்ற ஒரு கட்சி ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி இருக்கிறது. ஆகவே புதுப்பட்டி என்று சொன்னால் இது பட்டி கிடையாது. இது டவுனுக்கு நிகரான மக்கள் வாழ்கின்ற பகுதி. இது கிராமம் சார்ந்த பகுதியாக இருந்தாலும் நகரத்தில் உள்ளவர்கள் விஷயம் தெரிஞ்சவர்களாக இருப்பார்கள். அதை விட விஷயம் தெரிஞ்சவர்கள் புதுப்பட்டி இந்த பஞ்சாயத்திலே, சாமிநத்த பஞ்சாயத்திலே, இந்த புதுப்பட்டி கிராமத்திலே வாழக்கூடிய மக்கள் நீங்கள்.